ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டி வந்து என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்றத ஓவரால் வியூ வந்து பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கான ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல டே டைமில் பிரேக் அவுட்டு, அதுக்கான பிளாக்கு, வாட்டர் பிளாக் டேப்பு, சாக் கொடுத்துருக்கு, இம்பேலன்ஸ் இருக்க வாட்டர் பிளாக்கை டேப் அடிச்சு ஸோ ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஸோ நம்ம நார்மலி ஒரு ஜோன் வந்து எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ ஒரு ஜோன் வந்து இருக்குது. ஸோ மேலே வந்து ப்ரைஸ் வந்து வந்துட்டுருக்கான். இதை தொட்டு சாக் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ சாக் கொடுத்ததுக்கு க்ரியேட்டாக இருக்க ஆர்டர் பிளாக்கு ப்ரைஸ் வரும்போது இன்டியூஸ்மெண்ட்டோடு வருது அப்படின்னா ஓகே. ஸோ இன்டியூஸ்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் வித் ப்ரீமியம் சப்போர்ட் இருக்குது, நம்ம இன்ட்ராடேக்கு வரோம் அப்படின்னா ப்ரீமியம் சப்போர்ட் இருக்கலாம், ஓகே. ஸோ இது நார்மல் பேஸிஸில் இன்டியூஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டி. இன்டியூஸ்மெண்ட் இல்லை, ஜஸ்ட்டு டேரெக்டாக அந்த பிளாக்கு வருது அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்ம பை அடிப்போம், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஜோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இங்கே இருக்க இந்த ஜோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு வரக்கூடாது அப்படின்னா, ஸோ மேலே இருக்க ஏதாவது ஒரு சப்ளையில் ப்ரைஸை டேப் அடிச்சுட்டு வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ரைஸை வந்து டேப் அடிச்சுட்டு வருதுன்னா இங்கே இருக்க ஜோன் வந்து வேலை செய்யாது, டேரெக்டாக உடச்சுன்னு போயினே இருக்கும், ஓகேங்களா. அதாவது ரியாக்ஷன் கொடுப்பான். ஸோ ரியாக்ஷன் கொடுத்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ லைக்லி வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக ஸோ ட்ராப் பண்ணுவோம். அதுங்களை வந்து ஆர்டர் போட வச்சுட்டு டேரெக்டாக உடைக்கும். ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இங்கே வந்து நமக்கு சாக் கொடுத்தாலுமே, ஸோ இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருந்தாலுமே இங்கே வந்து இது சாக் அப்படின்னா ஸோ லோ டைம் ஃப்ரேமில் இது கன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேங்களா. பட் நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு சிங்கிள் கேனல் கன்சாலிடேஷன், ஓகேங்களா. இந்த ஒரு சிங்கிள் கேனலுக்குள்ள தான் மொத்தமே நடந்துகிட்ருக்கு. அப்போது இது ஸ்ட்ரக்சர் மார்க்கிங் டே டைம் ஃப்ரேமில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இப்படி வரும், ஓகேங்களா. லைக்லி இந்த மாதிரி வரைகிறோம் அப்படின்னா இந்த லோ வச்சு கேண்டலோட ஹை ப்ரைஸை வந்து இப்படி எடுத்துகிட்டு கீழே வந்துருந்தால் தான் இது லோவர் லோ. ஸோ தென் வந்து இந்த ஹை வந்து உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த பேஸ் ஃபார்மேஷன் ஜஸ்ட்டு ஒரே கேண்டலுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னா, இது பிரேக் அவுட்டாக ஸ்விங் ஹை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு பேஸ் பிரேக் அவுட், ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்டாக தான் கன்சிடர் பண்ணணும், ஓகேங்களா. அப்போ இது என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர் மார்க்கிங்கில் ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா. சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஜோனை உடையதுக்கான மெயின் ரீசன் யார், இவன் தான் மெயின் ரீசனாக இருப்பான். ஏன்னா இது வந்து ஒரு ட்ராப் பேஸ்ட் சினாரியோ. இது சப்ளை அப்படின்னா சப்ளை தான். ஸோ இது எப்படி சப்ளை ஆகும் அப்படின்னா, ஸோ இது மைனர் ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து இன்டியூஸ்மெண்ட் படிக்கும், ஓகேங்களா. இந்த ஜோனுக்கு அது இன்டியூஸ்மெண்ட். பட் இது வந்து இதை டேப் அடிச்சுட்டு வரக்கூடாது. இப்போ டேப் அடிக்கணும் கீழே எஸ்எல் தான் அடிக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ், ஓகேங்களா. சப்போஸ் இவனோட நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, ஸோ இங்கே இருக்க இம்பேலன்ஸுக்கு ரியாக்ஷன் கொடுத்து நின்று இருக்கான் இன்றைக்கி, வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்க இம்பேலன்ஸுக்கு ரியாக்ஷன் கொடுத்து நின்றுட்டுருக்கு. ஸோ மோர் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, ஸோ டேரெக்டாக இந்த இடத்துல கன்சாலிடேஷன் வந்து நடக்கும், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி கன்சாலிடேஷன் தான் ஓடிட்டுருக்கு. எப்படியே வந்து அரைச்சிட்டு ஒரு 2 நாள் அதை வர முடிச்சிருவாங்க. அதாவது இன்றைக்கி வந்து அரைச்சிருக்காங்க, மேபி நாளைக்கு அரைக்கலாம். அரைச்சி உடைக்கிறோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா 22,900 அப்படின்ற அடுத்த டார்கெட். ஸோ அதையும் தாண்டி கீழே வராங்க அப்படின்னா அது வந்து ரியாக்ஷன் கொடுப்பான், ஓகேங்களா. இது வந்து நமக்கு ஒரு ரேலி பேஸ்ட் ரேலி அப்படின்னா ரேலி பேஸ்ட் ரேலி தான், பட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இல்லை அது. ஸோ அப்படின்னும்போது அது வந்து நம்ம டார்கெட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஃபர்தராக கீழே வருது ஸோ அப்படின்னா உன்னோட நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கே இருக்குது அப்படின்னா 22,100 இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து நமக்கு ஒரு டே டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி சாக் கொடுக்குது அப்படின்னா அங்கே பை அடிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே. ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி என்னென்னா
ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி. ஹை ப்ராபபிலிட்டி என்னென்னா இந்த ஜோன் வந்து உடையணும், இந்த லோ வந்து உடையணும், கீழே தான் வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு பெரிய மூமெண்ட்டும் போகிறது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம படித்தது என்ன அப்படின்னா ரேலி பேஸ் ரேலின்னு படிப்போம். ரேலி ஆகும். ஸோ அங்கே வந்து ஒரு சிங்கிள் கேண்டில் பேஸ் தென் ரேலி அந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணியிருக்கு, ட்ராப் கொடுத்துருக்கான். ஸோ சிங்கிள் கேண்டில் பேஸ், ஸோ அடுத்து பேஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பெரிய ட்ராப் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கு, இந்த ரேலிக்கு முன்னாடி ஒரு பேஸ் ஃபார்மேஷன் போட்டிருக்கான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பேஸுக்கு சரி இந்த ட்ராப்புக்கு பெரிய ட்ராப்புக்கு பேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. மேபி இதுக்குள்ளேயே வந்து லைக்லி நம்ம வந்து ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துட்டு உடைக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா டேரெக்டாக கீழே உடைச்சிட்டு போகிறது தான் ப்ராபபிலிட்டி ஆர் வெரி ஹை. ஸோ ஹை ப்ராபபிலிட்டி டே டைம் ஃப்ரேம் வைஸ் கீழே உடைச்சிட்டு வரணும். ஓகேங்களா? ஓகே. ஏன்னா காரணம் யார், இங்கே இருக்க ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப் அவன் தான் காரணம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஓப்பனிங் ப்ரைஸாக மார்க் பண்ணுறோம். ஸோ என்னோடய ஓப்பனிங் ப்ரைஸ் 23,679.90 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ இந்த இடத்துல நமக்கு எஸ்டர்டே இங்கே சப்ளை வந்து ஒர்க் ஆனது, அது 50% வந்து இங்கே வந்து டேப் அடிச்சிட்டோம். ஸோ ஒன்ஸ் 50% மிட்டிகேட் ஆன எல்லா சப்ளை ஜோனும் இல்லை டிமாண்ட் ஜோனும் பிகம் அ லிக்விடிட்டி. அதுக்கு மேலே என்ன ஆகிடும் அப்படின்னா இது ரிலேட்டிவ் ஹை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிஜெக்ஷனை கொடுக்கக்கூடாது, இதை உடச்சி வெளியே வைக்கணும் பேஸ்ட் ஆன் எஸ்எம்சி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம 23,700 கால் ஆப்ஷன் வந்து எடுத்தோம். பிரேக் வேணுங்களா சஸ்டெயின் பண்ணோம், அதாவது பிரேக்கினை உடச்சி ரீடெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அப்படின்னும் போது இது வந்து இந்த சப்ளை வந்து ஃபீல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெசிவாக ட்ரேட் எடுத்துருந்தோம். ஸோ இந்த செல் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நார்மலி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 23,679 ஓப்பன் ஆகிருக்கு. அப்போது 650 கால் போட்டு எடுக்கிறோம். ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போட்டு வந்து லோட் பண்ணுறோம் லைக்லி இந்த மாதிரி. ஸோ கால் ஆப்ஷன் என்ன பண்ணிச்சு, சப்போர்ட் எடுத்தோம் ஃபஸ்ட்டு கண்டியில் அதுக்கு மேலே தான். ஓகேங்களா? க்ளோஸு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு, வாலட்டிலிட்டியில் ட்ரேட் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும்போது எடுத்துடணும், அது வந்து SL8. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை உடச்சிட்டோம். தென் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் உடச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து எப்படி சைட் வேஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு பிரேக் வேணும், இந்த பக்கம் ஒரு லைன் அந்த பக்கம் ஒரு லைன் போட்டாச்சு. ஸோ 2 பேரும் பிரேக் எனக்கு கீழே ட்ரேட் ஆகிறோன்னா அன்றைக்கி சைட் வேஸ் அப்படின்னு சிம்பிள். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு இந்த இடத்துல அரௌண்ட் வந்து ஒரு 10 மணி. ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 10 மணிக்கு என்ன பண்ணுது, ஸோ இந்த பிரேக் ஒன்று உடச்சிட்டு கீழே வந்துட்டான், லூஸ் பண்ணிட்டு. அந்த டைமில் இந்த பிரேக் ஒன்று உடச்சிட்டு ரீடெஸ்ட் மேலே போயிருக்கணும். 2 பேருமே பிலோவில் இருக்கான். ஸோ அப்போது அன்றைக்கி ப்ரீமியம் மெல்ட் ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் இந்த லைன் மேலே எப்படி அரைக்குது அப்படின்னாலும் அன்றைக்கி வந்து சைட் வேஸ் தான் லைக்லி இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி அரைக்கிறதுனாலும் அன்றைக்கி ப்ரீமியம் பேஸிஸில் சைட் வேஸ். ஸோ டோன்ட் ட்ரேட். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்பாட் 11 மணிக்கு என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா 750 இருக்குது. 750 காலும் கரையுது, 700 காலும் கரையுது. எல்லாமே மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அதாவது மெல்ட் ஆகிட்டுருக்கு. பிரேக் எனக்கு கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? கேஸ் நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் 20 ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பம் உள்ளவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த ஐடிக்கு டேக் பண்ணுங்கள். தேங்க்யூ.